அதுக்கு பிறகு முதல்வரான பிறகு இப்பதான் அவருக்கு, அதாவது சொல்லப்போனால் 285 நாள் பிறகு, அந்த சம்பவம் நடந்து 285 நாள் பிறகு இன்னைக்கு போறாரு. அண்ட் நம்ம பார்க்குற போகிற வழியில் எல்லா இடத்துலையும் மக்கள் குவிஞ்சிருக்காங்க. மக்களோட கோபங்கள்லாம் காவல் அதிகாரிகள் மீதும் மாவட்ட அதிகாரிகள் மீது தான் இருக்குது. சரியாக ஒன்றும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கலாமே. அதை தவிர்த்து சிவா சார், தொடர்ந்து அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குது பார்த்தீங்களா? அதாவது திமுக நிர்வாகிகள், நம்ம செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்கள் கரூர் மீட்டிங்கை கெடுக்கிறதுக்காக பல சதி திட்டங்கள் வகித்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். மக்களே, உங்களோட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? அல்ல, இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, இப்ப தமிழ்நாடு அரசியல் அப்படி மாறி இருக்கு. விஜய் எது செய்தாலும் எதிர்கட்சிகள் ஒரு பயப்பட்டு இருக்காங்க. இதுல நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டுரும், ஸோ அதை எப்படி நம்ம தடுக்கலாம்? இந்த மாதிரி ஒரு முதல்வரோட ஒரு செயலில் பாருங்களேன், ஒரு ஆப்போசிஷனுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது. ஏதோ விஜய் கிட்ட ஒரு மேஜிக் இருப்பது போல, அவர் எது செய்தாலும் மக்கள் ஆதரவு ஒன்று பெருகிடும்னு ஒரு பயம். இந்த பதட்டம் என்னங்கன்னா சார், 2-3 விஷயம் சிவா சார். என்னன்னா, உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. மக்கள் நம்ம நிர்வாகிகள் மீது பழி சுமத்து விடுவார்களோன்னு ஒரு பயம் இருக்கு. ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை நடக்கிறது, அதை கண்டு பயம் இருக்குது. இதில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்துருக்கு. தப்பு நடக்கலைன்னா பயம் வராது. நம்ம ரொம்ப கன்சர்ன்டாக இருக்கோம், இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே கூடாது, இது ஒரு அரசியல் சதினால நடந்த ஒரு சம்பவங்கிறத அவர் திருப்பி விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அதில் இதுவே கிடையாது. ஸோ இது பாருங்க, இது எதிர்கட்சிகள் பயப்பட காரணம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா இந்த சம்பவம் அவங்க போன பிறகு மக்கள் மத்தியில் இருந்து, அந்த கரூர் மக்கள் மத்தியில் ஒரு இது இருந்திருக்குல்ல, இவர் வரவே இல்லை, இங்கே வராமல் போயிட்டாரு, இப்போ தேர்தல் ஜெயிச்சிட்டாரு, முதல்வர் ஆகிட்டாரு, அந்த ஒரு வருத்தத்தை அவர் இதை பண்ணிவிடுறாரு. அங்கே போனதுனால அது குறைஞ்சிடும். இவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு என்ன பயன்னா, இப்போ 7 தொகுதிகளில் இடைக்கால தேர்தல் வரப்போகுது. இதில் இவருக்கு இன்னும் விஜய்க்கு நல்ல பாப்புலாரிட்டி ஆகிடுமே, மக்கள் மத்தியில் இருந்த கொஞ்சம் கோபம் இருந்தால் கூட போயிடுமே, இதனால தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஒரு லாபம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லி தான் எதிர்க்கிறாங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இப்போ தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பல்வேறு தடைகளை கடந்து கரூர் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இன்று 1 மணி வாக்குல இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கரூர்ல தன்னுடைய பேச்சை துவக்குறாங்க. விஜய் அவர்களுடைய கரூர் பயணம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, ரொம்ப நாளாக போனோன்னு இருந்தார். அந்த சம்பவத்துக்கு பிறகே அவர் போகலன்னு அவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஆனால் அவருக்கு போக விடாமல் தடுக்கிறதுக்கு பல முயற்சிகள் நடந்தது. சங்கடங்கள், தடங்கள் என்னெல்லாமோலாம் நடந்துச்சு. அதெல்லாம் தேர்தலே பாருங்க, தேர்தல் பிரச்சாரமே அவர் என்ன ஒரு 14-15 இடங்கள் மேலே தேர்தல் பிரச்சாரம் கூட பண்ண விடாமல் தடுத்தாங்க. அதுக்கு பிறகு முதல்வரான பிறகு இப்போதான் அவருக்கு, அதாவது சொல்லப்போனால் 285 நாள் பிறகு, அந்த சம்பவம் நடந்து 285 நாள் பிறகு இன்னைக்கு போறாரு. அண்ட் நம்ம பார்க்குற போகிற வழியில் எல்லா இடத்துலையும் மக்கள் குவிஞ்சிருக்காங்க அவர் பார்க்கறதுக்கு. என்ன கேட்டிங்கன்னா, இங்கே டெல்லியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ரொம்ப நாளாக போக வேண்டிய ஒரு கடமை இருந்தது அவருக்கு. ஏன்னா அப்போவே பல குற்றச்சாட்டு வந்தது. இவர் அங்கே போகாமல் அவங்களெல்லாம் மகாபலிபுரத்தில் கூப்பிட்டாரு, ஒரு ரெசார்ட்டில் கூப்பிட்டு பார்த்தாரு, அவங்களே பார்த்துருக்கணும். அந்த குடும்பங்களை அன்றைக்கே இரவு அவர் சென்னை திரும்பாமல் அங்கேயே போய் பார்த்துருந்தாங்கன்னா அரசியலை ஒன்றும் மாறி இருக்கும். ஆனால் மக்கள் தேர்தலில் அளித்த தீர்ப்பை பார்த்தீங்கன்னா, மக்கள் விஜய் ஒன்றும் பெரும்பாலும் எதுக்கும் அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கல. மக்களோட கோபங்கள்லாம் காவல் அதிகாரிகள் மீதும் மாவட்ட அதிகாரிகள் மீது தான் இருக்குது. சரியா ஒன்றும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கலாமே. அதை தவிர்த்து சிவா சார்,
தொடர்ந்து அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குது பார்த்தீங்களா? அதாவது திமுக நிர்வாகிகள், நம்ம செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்கள், அவர்கள்லாம் இந்த இவரோட கரூர் மீட்டிங்கை கெடுக்கிறதுக்காக பல சதி திட்டங்கள் வகித்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்கு. யார் பண்ணாங்க, யார் பண்ணல. இப்போ அது மேட்டர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும், சிபிஐ. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் காத்துட்டு இருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் அவர் உடனே இன்னைக்கு கூட பாருங்க, அவர் அந்த குடும்பங்களுக்கு, அதாவது ஒரு 37 குடும்பங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்துட்டு போயிருக்கார். அது கூட உங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதில் வழக்கு இவர் போகக்கூடாது, அந்த ஃபங்க்ஷனே நடக்கக்கூடாது, அதில் எந்த விதமான தடை விதிக்க தயாராக இல்லை நம்ம உச்ச நீதிமன்றம். அவங்க சொல்லியிருக்காங்க, சரி இது நாங்கள் இதை எக்ஸாமின் பண்ணுவோம், ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு பர்மனெண்ட் ஜாபாக இருக்க முடியாது, இது இப்போ தற்காலிகமாக அவங்க இருக்கட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலான்னு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, இப்போ தமிழ்நாடு அரசியல் அப்படி மாறி இருக்கு. விஜய் எது செய்தாலும் எதிர்கட்சிகள் ஒரு பயப்பட்டுட்டே இருக்காங்க, இதில் நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டுரும், ஸோ அதை எப்படி நம்ம தடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு முதல்வரோட ஒரு செயலில் பாருங்களேன், ஒரு ஆப்போசிஷனுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது. ஏதோ விஜய் கிட்ட ஒரு மேஜிக் இருப்பது போல அவர் எது செய்தாலும் மக்கள் ஆதரவு இன்னும் பெருகிடும்னு ஒரு பயம். இதுல அரசியல் பார்க்கறத விட என்ன பார்க்கணும்னா, அவர் ரொம்ப நாளா விரும்பிய வேலை. அவர் ஏன்னா நிஜமாவே வருத்தப்பட்டார். தன்னை பார்க்க வந்தவங்க அவரோட ஒரு அரசியல் இதை அவரை கேட்கணும்னு சொல்லி வந்தவங்க அப்பாவி மக்கள் இந்த நெரிசல்ல செத்தாங்க. 41 பேர் செத்தாங்க. அதுல அவருக்கு மனம் பெரு வருத்தம் தான். இதுல அவரை அது யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனா அதே நேரத்தில் அவர் போக முடியாத ஒரு கை கட்டுப்பட்ட மாதிரி இருந்தார் அவர். சார், இப்போ இந்த கரூருக்கு விஜய் அவர்களை, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை செல்ல விடாமல் தடுப்பதற்கு திமுக தரப்புல இருந்தும் நீதிமன்றம் போனாங்க. அதே நேரத்தில் திமுக ஆதரவாளர்கள் மூலமாகவும் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தாங்க. இப்போ ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சிபிஐ இதை விசாரிக்கக்கூடிய, கரூர் இன்சிடென்ட்டை விசாரிக்கக்கூடிய சிபிஐக்கும் கடிதம் எழுதியிருக்காங்க, சாட்சியங்களை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு. இப்போ திமுக ஒரு பதட்டப்படுவதற்கான காரணங்கள் என்ன சார்? இல்லை, பதட்டம் என்னங்கன்னா சார், 2-3 விஷயம் சிவா சார். என்னன்னா, உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. மக்கள் நம்ம நிர்வாகிகள் மீது பழி சுமத்தி விடுகிறவங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை நடக்கிறது, அதை கண்டு பயம் இருக்குது. இதுல எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. தப்பு நடக்கலைன்னா பயம் வராது. இதை இயற்கையாவே ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டு வச்சுக்கோங்க, அப்ப இந்த மாதிரி பயம் இருக்காது. ஏதோ சதி இருக்குது, இது சதி இல்லாம இல்லை. இந்த பல விதத்துல மக்கள், அங்க இருக்கிற மக்கள் சொன்னது, அந்த இடத்துல சம்பவம் நடந்த இடத்துல சொன்னவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ நடந்திருக்கு. முதல்ல சிபிஐயோட ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல் அதிகாரிகள், அந்த மாவட்ட அதிகாரிகளோட ஒரு செயல்முறையில் ஏதோ குறைபாடு இருந்ததுனால்தான் அந்த சம்பவம் நடந்தது. ஒன்று. இரண்டாவது, அவங்க தமிழ் வெற்றி கட்சி நிர்வாகிகள் மீதும் ஒரு இது கொடுத்தாங்க. இவங்களும் இதை முன்கூடியே இதை சரியா கவனிக்கல, இவ்வளோ மக்களை சேர்க்க விட்டுருக்க கூடாது, அவர் தாமதமாக அவரோட மோட்டர்கேடு அங்கே வந்துச்சு, அதனாலேயே இது பாதிக்கப்பட்டது. இது பல இது இருக்கு. இப்போ ஃபைனல் ரிப்போர்ட் வந்தால் தெரியும். அதே நேரத்தில் இந்த வேலை இருக்கு பாருங்க, அவர் போய் பார்க்கறது, அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்வது, அண்ட் இந்த மாதிரி. ஏன்னா பல குடும்பங்களோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள்லாம் அந்த குடும்பத்துக்கு அவங்க தான் மெயின் இது. அதாவது அவங்கள நம்பி தான் அந்த குடும்பங்கள் இருந்தது. எல்லாம் சிறு தொழில் செஞ்சுருந்தாங்களோ, இல்லை எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருந்தாலும், இல்லை சின்ன வேலையில் இருந்தவங்க. அவங்க எழுந்த பிறகு அவங்களுக்கு இதுவே கஷ்டமாக போயிடுச்சு. அன்றாட இதுவே அதுக்கு காம்பன்சேஷன் அவரை தனிமுறையில் கொடுத்தாரு. தன் தரப்புலேருந்தே கொடுத்தாரு. 20 லட்சம் மேலே கொடுத்தாரு, ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தாரு. அதை தவிர்த்து அவங்களுக்கு இது கொடுக்கணும்னு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, இதில் சில பேர் இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா, பல உயிரிழந்த அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லை நானும் கணவனை பிரிஞ்சு இருக்கோம், கணவனுக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கல, இந்த மகனை இழந்தவர் நான் தான். இந்த மாதிரி எல்லாம் வருங்க, 1 or 2 இதாக கேசஸ் இருக்கும். பட் இது சின்ன சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு அனுதாபம் தெரிவிக்க வகையில் நம்ம ரொம்ப கன்சர்ன்டாக இருக்கோம். இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே கூடாது, இது ஒரு அரசியல் சதினால நடந்த ஒரு சம்பவங்கிறத அவர் திருப்பி விஜய் சொல்லிட்டு இருக்கார். அதில் இதுவே கிடையாது. வெறும் தன் அரசியலை தடுப்பதற்காக தன் அரசியல் வந்துடுவாரு, முதல்வர் ஆயிட்டு ஆட்சி வந்துருச்சுன்னா என்ன சொல்லி நடந்த சம்பவம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, முதல்வராக போறார் அவர்.
இதுல மக்கள், தமிழ்நாடு மக்கள், தமிழ் மக்கள் இந்த சம்பவத்துல விஜய் மேல அவ்வளவு அவங்க இது நினைக்கல. அவங்க நினைச்சது என்னன்னா, ஏதோ சதி நடந்து இவர் தடுக்கிறதுக்கு. இன்னைக்கு பாருங்க, எல்லா இடத்துலயும் அவருக்கு வரவேற்பு இதுவா தான் இருக்குது. எங்க பார்த்தாலும் அவங்க ரொம்ப ஆசையா வரவேற்கிறாங்க. சார், இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக திமுக உள்ளிட்ட எதிரில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் ஊரான் வீட்டு நெய்யில ஸ்வீட் செய்யாதீங்க சிஎம் அப்படிங்கிற வரிகளை பயன்படுத்துறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, அரசு பணி அந்த 32 பேருக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை தான் இப்படி முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, இந்த மாதிரி வந்து ஏதாவது பெரிய சம்பவம் நடந்து வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு அதாவது அரசு பணியில வேலை கொடுப்பது புதிது இல்லைங்க. ஏன்னா அதில் கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸுப்பாங்க, ஒரு மனித தன்மையில் கொடுக்கலாம். அவங்க ஒரு ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸு சொல்லுவாங்க. சரி, ஒரு குடும்பம் இருக்குது, அதில் அதுக்கு பாருங்க, அவங்க நார்மலாக அப்ளை பண்ணியெல்லாம் கிடைக்க முடியாது. இது இந்த முதல்வர் இல்லை, முன்ன எல்லா முதல்வருக்கும் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டாலின் ஐயாவும் பண்ணியிருக்காரு, கலைஞரும் பண்ணியிருக்காரு, அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க, அதுக்கு எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு நிறையா. இது வந்து புது இது இல்லை, இது ஏதோ இவர் விஜய் முதல் முறையாக செய்கிறதோ மாதிரி இல்லை. இந்த மாதிரி கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸில் பல இதில் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலாக வந்து என் குடும்பத்தில் யாருமே இல்லை என்னை பார்த்துக்கிறதுக்கு, எனக்கு ஏதாவது ஒரு வழி கொடுங்க, எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதாவது எனக்கு அன்றாட செலவை தாங்குது, அந்த மாதிரி பல இது இருக்குது. இது ஒன்றும் புதுசு இல்லை. அதே நேரத்தில் இவ்வளோ பேருக்கு ஒரு சம்பவத்துக்காக கொடுத்தது இது புதிய முறை. அதனால்தான் உங்களுக்கு உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பாலிசியாக நம்ம ஒரு அரசு பண்ண முடியுமா, இதை நம்ம விசாரிக்கணும். அதனால்தான் ஆனால் அதே நேரத்தில் இதை தடை போடலை, அதுவும் புரிஞ்சுக்கணும். இது ஏதோ பெரிய தப்பு நடக்கிற மாதிரி நினைக்கல கோர்ட். அதே நேரத்தில் இது பாலிசியாக வரலாமா, ஒரு அரசு பாலிசியாக இருக்க முடியுமா இந்த மாதிரி சம்பவம்? ஏன்னா பாருங்க, சம்பவம் இந்த மாதிரி நெருப்பு பற்றிக்கிச்சு, இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஒரு துர்மரணம் ஏற்படுறது, ஒரு ஆக்சிடென்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா அரசு, தமிழ்நாடு அரசு வந்து ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க அந்த குடும்பத்துக்கு. பாருங்க, பணத்தினாலேயோ ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தனால இறந்தவங்க திருப்பி வர மாட்டாங்க. ஆனால் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற குடும்பம், அந்த உயிரிழந்தவர் வந்து அவங்களுக்கு சோல் பிரெட் வின்னர் சொல்லுவாங்களே, அவங்களால தான் அந்த குடும்பமே ஓடுது வச்சுக்கோங்க. அந்த இது வாய்ப்பு இல்லைன்னா அவங்க பொருளாதார ரீதியில் பெரிய சங்கடமாக இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு இது ஒரு இது. ஸோ இது வந்து பாருங்க, இது அரசு எதிர்கட்சிகள் பயப்பட காரணம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா இந்த சம்பவம் அவங்க போன பிறகு மக்கள் மத்தியில் இருந்து, அந்த கரூர் மக்கள் மத்தியில் ஒரு இது இருந்திருக்குல்ல, இவர் வரவே இல்லை, இங்கே வராமல் போயிட்டாரு, இப்போ தேர்தல் ஜெயிச்சிட்டாரு, முதல்வர் ஆயிட்டாரு, அந்த ஒரு வருத்தத்தை அவர் இதை பண்ணி விடுறாரு. அங்கே போனதுனால அது குறைஞ்சிடும். இவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு என்ன பயன்னா, இப்போ வரப்போகிற இப்போ 7 தொகுதிகளில் இடைக்கால தேர்தல் வரப்போகுது. இதில் வந்து இவருக்கு இன்னும் விஜய்க்கு நல்ல பாப்புலாரிட்டி ஆகிடுமே, மக்கள் மத்தியில் இருந்த கொஞ்சம் கோபம் இருந்தால் கூட போயிடுமே, இதனால தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஒரு லாபம் ஏற்பட்டுருமே சொல்லி தான் எதிர்க்கிறாங்க. சார், அதே நேரத்துல இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில இருக்கும்போது நடந்த சம்பவம். இப்போ வந்து 6-7 மாதங்கள் கடந்த நிலையில இப்ப தாவேக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. விஜய் அவர்கள் கரூருக்கு செல்றாங்க. ஆனா இப்போ வந்து சாட்சிகளை வந்து தாவேக கலைத்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, விஜய் அவர்கள் சென்றால் சாட்சியங்கள் கலைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் முதன்மையா முன்வைக்கிறாங்க. அப்போ திமுக ஆட்சியில நடந்தது இப்போ 6 மாத காலத்தை கடந்த நிலையில தாவேக ஆட்சி காலத்துல இப்போ சாட்சியங்கள் கலைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? பாருங்க, சம்பவம் நடந்து அப்போவே விசாரணையை பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு காவல்துறையும் அப்போ விசாரணை பண்ணாங்க, என்ன ஸ்டேட்மெண்ட் எடுக்கணுமோ எடுத்தாங்க. எடுத்து அவங்க சொன்னது என்னன்னா, எல்லாமே பழி இவங்க மேலே போட்டாங்க, தமிழ் வெற்றி கழகத்து மேலே அப்போ பழி போட்டாங்க. மக்கள் என்ன சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு பிறகு சிபிஐயும் பல விட்னஸஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய நேரம் தான். அதனால புதுசாக போய் ஏதோ இவர் போனதுனால அவங்க மாற்றிக்க போகிறாங்க, சாட்சிகள் வேற விதமாக சொல்லுவாங்க, இவர்களுக்கு என்ன சொல்லணுமோ அப்போயே சொல்லிட்டாங்க. இப்போ அதில் ஏதோ பெரிய புதுசாக மாறப்போகிற மாதிரி இல்லைங்க. அவங்களுக்கு என்ன, எதிர்கட்சிகளை இவர் போகக்கூடாது, இவர் போயிட்டாருன்னா இவருக்கு இன்னும், ஏன்னா இவர் எங்கே வெளியில் கோட்டையிலேருந்து வெளியில் வந்தாரே கூட்டம் வருது. அப்புறம் அவங்களும் பார்க்குறாங்கல்ல, இப்போ சிஎம் வந்து காலையில் கோட்டைக்கு போனாருன்னா 9:30க்கு போனாருன்னா 5 மணி வரையில் வெளியில் வருது இல்லை, 5-5:30 வரையில் அப்படி வேலை செய்கிறாரு. புது திட்டங்கள், புது முடிவுகள், புது மாற்றங்கள், தமிழ்நாடு என்ன நல்லது செய்யணும்னு. சிவா சார், நேத்திக்கு நான் இங்கே டெல்லியில் ஒரு பெரிய அமைச்சரை பார்த்தேன், மத்திய அமைச்சரை பார்த்தேன். அவர் வந்து
என்கிட்ட சொன்னது என்னன்னா, விஜய் வந்திருந்தாராம், அவங்கள சந்திச்சாங்களாம். சந்திச்ச போது பிரதமரை சந்திச்ச போது இவங்களை சந்திச்ச போது அவரோட அப்ரோச் இருக்கு பாருங்க விஜயோடது, ஒரு சின்சியரா செய்ய பார்க்குறாரு. ஒரு இது பட்டுது எங்களுக்கு அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். ஏன்னா அவர் வந்தார், எடுத்த உடனே சொன்னார், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் இருக்குது, அதில் நான் செய்யணும்னு பார்க்குறேன், நீங்கள் எங்களுக்கு கோஆப்ரேஷன் கொடுங்க, நாங்கள் அரசியல் பண்ண விரும்பலை, டெல்லி தமிழ்நாடு அரசியல் கிடையாது எங்களுக்கு மக்கள் ஒரு வாய்ப்பு அளித்திருக்காங்க, இந்த வாய்ப்புக்காக நான் செயல்பட விரும்புகிறேன். அதை சொல்லும் பொழுது அந்த அமைச்சர் எங்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்லும்போது இதில் அரசியல் எங்களுக்கு தெரியல, அதுக்குன்னு தமிழ் வெற்றி கழகம் எங்கள் பக்கம் வரப்போவதில்லை, பாஜக பக்கம் போவதில்லை, இல்லை நாங்களும் அவங்கள்ட்ட, ஏன்னா அவங்க காங்கிரஸோட இருக்கா இருந்தோம். விஜயோட செயல்முறை பார்த்தானா சின்சியராக இருக்குது, நேர்மையாக நியாயமாக அவர் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. சார் கோஆப்ரேஷன் கேட்குறாரு, ஒத்துழைங்கள் என்று கேட்குறாரு. அப்போ பார்க்கும்போது அவர் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு டெல்லியில் ஒரு இம்ப்ரெஷன் வந்திருக்கு விஜய் பற்றி. அரசியல் வேற மாதிரி இருக்கும். பாஜக தமிழ்நாடு அரசியலில் கட்டாயமாக தமிழ் வெற்றி கழகத்தை எதிர்ப்பாங்க, அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று வேற மத்திய பாஜக சொல்லிவிட்டது. நீங்கள் ஒரு எதிர்கட்சி மாதிரி தான் பாஜக செயல்படணும். ஏன்னா காங்கிரஸோட கூட இருக்கிறதுனால அவங்க ஒன்றும் பாஜக. ஆனால் அதே நேரத்தில் விஜய் ஒரு தமிழ்நாடு முதல்வர் என்ற முறையில் அவரோட செயல்முறைகள், அவர் அப்ரோச்சு, அவர் இதெல்லாம் பார்த்தானா இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அவர் சின்சியராக பண்ண பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ ஆகையால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயை பொறுத்து மட்டும் அவர் ஏதோ பண்ணணும்னு கிளம்பியிருக்காரு. எதிரி கட்சிகள்கிட்ட இப்போ எந்த விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு என்ன பொறுத்துட்டு இருக்காங்க என்னன்னா, ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வராதா, எங்க விஜயோட ஒரு தப்பா முடிவு எடுக்க மாட்டாரா, அமைச்சர்கள் மூலமா ஏதாவது ஒரு சங்கடம் வராதா அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. பட் இப்போ எதுவரை பார்த்தீங்கன்னா அவர் மேனேஜ் பண்ற மாதிரி தான் தெரியுது. அப்புறங்க நாளாக அந்த அரசு நல்லா ஊறி போயிடும், அது பூரா எல்லாம் அதுவும் சிஎம் கையில கண்ட்ரோல் நல்லா வந்துடும். இப்போ ஆல்ரெடி வந்தாச்சு. இது எதிர்கட்சிகளுக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா விஜயோட அரசியல் இதுவரை இவர்கள் செய்து வந்த அரசியலுக்கு மாறாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவங்களால சமாளிக்கிறது கஷ்டமா இருக்குது. அதனால இவங்க தொடர்ந்து ஏதாவது சொல்லி எதிர்த்துட்டே இருக்காங்க. இது சோஃபா பாலிடிக்ஸ், அது இது என்னெல்லாமோ பேர் சுமக்கிறாங்க. மக்கள் அப்படி அதை எடுத்துக்கிறாங்களாங்கிறது சந்தேகமா இருக்குது. மக்கள் இதுவரையில் பார்த்தீங்கன்னா வரவேற்கிறாங்க. அதுக்கு அவர் செய்கிறாரு, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி பண்றாரு அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்கு. அதாவது தமிழ் வெற்றி கழகத்து ஓட்டு போடாத தமிழ் மக்கள், தமிழ் ஓட்டரை கூட அதான் பார்க்குறாங்க. சரி நம்ம அவருக்கு ஓட்டு போடலாம், ஆனால் அவர் செய்யறது நம்ம பார்க்கணும், எப்படி பண்றாரு அப்படிங்கிற ஒரு அப்ரோச் இருக்கு. வெயிட் அண்ட் வாட்ச் சொல்லுவாங்களே, அப்படித்தான் இருக்குது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா சார், நன்றி, வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164